ஐரோப்பால இருந்து நியூயார்க்குக்கு ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தது. அது ஒரு பயணிகள் கப்பல். சுமார் 1500 நபர்கள் அதுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நமக்கு விமானங்கள்லயும் ரயில்கள்லயும் முதல் வகுப்பு, இரண்டாவது வகுப்பு, மூன்றாவது வகுப்பு அப்படின்னு இருக்குதோ, அதே மாதிரி கப்பல்கள்லயும் முதல் வகுப்பு, இரண்டாவது வகுப்பு, மூன்றாவது வகுப்பு அப்படின்னு இருக்கும். மிகவும் அடிப்படையான வசதிகள் மட்டுமே கொண்ட அந்த மூன்றாவது வகுப்புல ஒரு குடும்பம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, 3 குழந்தைகள். அதுல அவங்களுடைய முதல் பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ரொம்ப விவரமான பையன், சுட்டியான பையன். அவனுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையா அப்பதான் கப்பல்ல பிரயாணம் பண்றான். அதனால அந்த கப்பலை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி சுத்திட்டு இருக்கிற அந்த பையனுக்கு அந்த கப்பல்ல இருக்கிறதுலயே 2 முக்கியமான இடங்கள் கண்ணுல படுது. ஒன்னு ஒரு பெரிய உணவகம், இன்னொன்னு ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம். இந்த 2 இடங்களுக்கும் எந்த வகுப்பினராக இருந்தாலும் போகலாம். ஆனா அதுல இருக்கிற சேவைகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தேவையான காசு கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது முதல் 2 வகுப்பினரால மட்டும்தான் அதுக்கு தேவையான காசை கொடுக்க முடியும். இந்த 3வது வகுப்பினர் யாராலையுமே அங்க இருக்கிற எந்த ஒரு சேவையோ அல்லது பொருளையோ காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அது எல்லாமே விலை உயர்ந்ததாவே இருக்கும். இப்ப இந்த 10 வயசு பையன் அடிக்கடி அந்த உணவகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அடிக்கடி ஒரு உணவகத்தை போய் பார்க்கும்போது அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் நம்முடைய கண்ணை கவரும். அதே மாதிரி அந்த பையனுடைய கவனத்தையும் ஒரே ஒரு பொருள் ஈர்த்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு கேக். அந்த கேக்குடைய விலை பாத்தீங்க அப்படின்னா $4. சொல்ல போனா அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கும்போது மிகவும் விலை குறைந்த ஒரு பொருள் அந்த கேக் தான். ஆனா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் $4 அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு காசு தான். இருந்தாலும் இந்த பையனுக்கு ஒரு சின்ன நப்பாசை. தன்னுடைய அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு $4 கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா கையில காசு கிடையாது. முதல் நாள் போகுது, 2வது நாள் போகுது, 3வது நாளும் போகுது. இப்ப அந்த பிரயாணத்துடைய கடைசி நாள், 4வது நாள். சரி, இன்னைக்காவது நம்ம பையன் கேக்குறத கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிற அப்பா அந்த பையன் கிட்ட $4 எடுத்து கொடுக்கறாரு. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அந்த $4 வாங்கிட்டு மேல இருக்கிற அந்த உணவகத்துக்கு போறான். அந்த உணவகத்துக்கு போனா அங்க ஒரு பெரிய வரிசை நின்னுட்டு இருக்குது. அந்த வரிசையில போய் இவனும் நின்னுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரிசை நகருது. இவன் முன்னாடி போறான். கடைசியா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கேக்க கை காட்டி எனக்கு அது வேணும் அப்படின்னு கேக்குறான். விக்கிற இடத்துல அங்க நின்ன அந்த பெண்மணி இவங்கிட்ட கேக்குறாங்க, உன்கிட்ட $4.50 இருக்குதா அப்படின்னு. இந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆயிருது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அதுல $4 தானே எழுதி இருந்தது, என்கிட்ட $4.50 கேக்குறீங்களே அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அந்த பணிப்பெண் சொல்றாங்க, $4 அப்படிங்கறது அந்த கேக்குடைய காசு. அதனோட 50 சென்ட் நீ வரி கட்டுனா மட்டும்தான் அந்த கேக்க உனக்கு தர முடியும். உங்ககிட்ட அந்த $4.50 இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் கிட்ட அந்த $4.50 இல்ல. ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி வந்து அந்த உணவகத்துல இருக்கிற ஒரு இருக்கையில உட்கார்ந்துக்கிறான். அவன் தன்னுடைய கையில இருக்கிற அந்த $4 எடுத்து பாக்குறான். அந்த உணவகத்தை விட்டு அவனுக்கு போறதுக்கும் மனசு இல்ல, அங்கேயே இருக்கிறதுக்கும் அவனுக்கு மனசு இல்ல. இப்படி இருக்கும்போதுதான் திடீர்னு அவனுடைய கண்ணு முன்னாடி ஒரு தட்டு நீட்டப்படுது. அந்த தட்டுல அவன் ஆசைப்பட்ட அந்த கேக் இருக்குது. அவன் அண்ணாந்து பாக்குறான். ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் அவன்கிட்ட இந்த கேக்க கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் உடனே அவர்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்க, இலவசமா யார் எதை கொடுத்தாலும் அதை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவனுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிற அந்த நபர் இவன்கிட்ட என்ன சொல்றாரு, நீ ஒண்ணு இதை சும்மாலாம் வாங்கிக்க வேணாம், நான் உனக்கு இதை வியாபாரம் தான் பண்றேன். உன் கையில $4 இருந்தது இல்லையா, அந்த $4 என்கிட்ட கொடுத்துட்டு இந்த கேக்க நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. இந்த பையன் அப்பவும் அந்த கேக்கெல்லாம் வாங்கிக்கல. இந்த கேக் $4 50 சென்ட்னு சொன்னாங்க, நீங்க என்னடானா எனக்கு $4 தர்றேன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டான். அந்த நபரும் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேக்குக்கு மேல இருந்த ஒரே ஒரு செர்ரி பழத்தை மட்டும் எடுத்துட்டு, இப்போ இந்த கேக், இந்த செர்ரி பழத்துக்கு 50 சென்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, $4 கொடுத்துட்டு இந்த கேக்க வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் அந்த பையன் அதை வாங்க மறுத்து, இல்ல எனக்கு வேண்டாம், இந்த ஒரு செர்ரி பழத்துக்கோ அல்லது ஒரு கிரீமுக்கோ அல்லது அதுக்கு நடுவுல இருக்கிற துண்டுக்கோ நான் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டது முழு கேக்குக்கு தான். அந்த முழுசு எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் ஆசைப்பட்டதை அடைந்த திருப்தி எனக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு போச்சு அப்படின்னா கூட அந்த திருப்தி எனக்கு கிடைக்காது. அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இந்த நபருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா பல நாட்கள் அந்த பையன் அந்த உணவகத்துக்கு வர்றதையும் அந்த கேக்க ரொம்ப ஏக்கமா பாக்குறதையும் அவர் பாத்துருக்கிறாரு. இப்ப இலவசமா கொடுத்தாலும் வேண்டாங்கிறான், எதையாவது ஒன்ன மட்டும் எடுத்துட்டு கொடுத்தாலும் வேண்டாங்கிறான். இவனுக்கு என்னதான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாரு, தம்பி, நீ இத்தனை நாள் ஒரு உணவகத்துடைய வாசல்ல வந்து நின்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருப்ப இல்லையா, அந்த உணவகத்துடைய சொந்தக்காரனே நான் தான் அந்த பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கிறது. இப்படி ஒரு சின்ன பையன் என்னுடைய கடைக்கு வந்து அடிக்கடி நின்னுட்டு ஏக்கத்தோட பாத்துட்டு கடைசியா 50 சென்ட் இல்லாம ஒரு பொருளை வாங்க முடியாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனாலதான் நானே வந்து உனக்கு இந்த கேக்க தரேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் யோசிச்சு பார்த்தான். யோசிச்சுட்டு அந்த நபர்கிட்ட கேட்டான், உண்மையிலேயே நீங்க தான் அந்த உணவகத்துடைய சொந்தக்காரரா? அப்படின்னா
உங்களுடைய உணவகத்துல என்ன வேலை இருந்தது அப்படின்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். 2 மணி நேரம் மட்டும் எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரங்கள் அந்த உணவகத்துல போய் நின்னு கால் கடுக்க வேலை பார்த்து $10 பணத்தை சம்பளமா வாங்கிக்கிட்டான். இப்ப தாங்கிட்ட மொத்தமா இருந்த அந்த $14 பணத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பில் கவுண்டர் பக்கத்துல நின்னு 2 மடங்கா தான் ஆசைப்பட்டதை வாங்கிக்கிட்டு தன்னுடைய அறைக்கு போனான். அந்த நொடி அந்த உணவகத்துல இருந்த அத்தனை பேரும், அந்த உணவகத்துடைய சொந்தக்காரரும் சேர்ந்து அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த உணவகத்துடைய சொந்தக்காரர் சொன்னார், இந்த பையன் நிச்சயமா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமையில வருவான் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை அடையும் வரைக்கும் நாம் திருப்தி அடையவே கூடாது. அப்பொழுது மட்டும்தான் நாம் ஆசைப்பட்டதை அடையவே முடியும். வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சுலபங்க. யாரு வேணும்னாலும் நினைச்சிடலாம். ஆனா வெற்றியாளர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த பாதையில உங்களுக்கு சில நேரங்கள்ல இலவசமா சில விஷயங்கள் கிடைக்கும். அது எதையுமே நீங்க தொடவே கூடாது. அந்த பாதையில உங்களுக்கு பல நேரங்கள்ல பாதி வெற்றி முக்கால் வெற்றி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த பாதி வெற்றி முக்கால் வெற்றியாலெல்லாம் நீங்க திருப்தி அடையவே கூடாது. எனக்கு தேவை முழு வெற்றி. நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது முழுசா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த போராட்ட குணம் தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருந்தது, இருக்கு, இனியும் உங்ககிட்ட இருக்கணும். அதனால நீங்க எதுக்கு உண்மையாவே ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத உங்களுடைய மனதுல நிறுத்திக்கோங்க. அதை அடையும் வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. அப்படி போராடும் பொழுது உங்களுடைய நேர்மையும் இயற்கையும் உங்களுக்கு கை கொடுக்கட்டும்.